தமிழ்நாட்டில் தற்போதைய காலங்களில் பரவலாக வராகி அம்மன் வழிபாடுகளையும் புதுசாக வராகி அம்மன்களுக்கு கோயில் எழுப்பப்படுவதையும் பார்க்க முடியும். உண்மையிலேயே சரித்திரத்தில் இந்த மாதிரி வராகி அம்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது, வராகி அம்மன் யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக பயணத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு சப்த கன்னியர்களில் ஒருவர் தான் இந்த வராகி அம்மன் அப்படின்னு தெரிய வருது. இவர்களோட சிலை அப்படின்னு பார்க்கும்போது தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில முதல்ல பார்க்க முடிஞ்சது. அதற்கடுத்து தொடர்ச்சியாக ஒரு தேடலை மேற்கொள்ளும் பொழுது சப்த கன்னியர்களின் மிக பழமையான சிலை செங்கம் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த செங்கம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்களில் நன்னன் என்னும் கடையலூர் வளரில் ஒருவனான குறுநில மன்னன் நன்னன் அவர்கள் ஆட்சி செய்த ஒரு பூமி தான் இந்த செங்கம். இப்ப அந்த கோயில்களை நுழைஞ்சிட்டோம். நம்மளோட ரைட் சைட்ல ஒரு பெரிய இரும்பு வலை அமைச்சிருக்காங்க. அந்த வலைகளுக்கு நடுவுல இந்த சிலைகளை பத்திரமாக பாதுகாத்து வராங்க. பார்க்கும்போது தெரியுது, முதல்ல விநாயகர் இருக்காரு. பார்க்கும்போது விநாயகர் பாருங்க எவ்வளவு பழமையா இருக்காரு. விநாயகரை தொடர்ந்து சப்த கன்னியர் எழுவரின் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு தொடர்ந்து வீரபத்திரியின் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. சப்தக்கன்னியர் பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, ஸ்ரீ வாராகி, இந்திராணி, சமுண்டா அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருடைய சில பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேக்ஸ் இருக்கு. அதாவது குறிப்பா இந்த சப்த கன்னியர்களின் சிலைகளுக்குரிய வீடியோ எடுக்கும்போது நிறைய ஷேக் இருக்கும். காரணம் என்னன்னா, இரும்பு வளையம் வச்சு அந்த வலைக்குள்ள தான் சிலைகளை பாதுகாத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா மூவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கும்போது அதில் ஷேக் வரதான் செய்யும். இப்போ சப்த கன்னியர் 7 சிலைகளை நான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்த கண்ணீர் 7 சிலைகளையும் பார்த்தா எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு பாருங்களேன். இந்த சப்த கண்ணீர் வழிபாடுன்றது கிராமங்கள்ல பல இடங்களில் கலந்துருச்சு. பல இடங்களில் வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிராமிய வழிபாட்டிலையும் நாட்டார் தெய்வ வழிபாடு போல. ஆனா சப்த கண்ணீர்களோட சிலைகள் பெரும்பாலும் அமைக்கப்பட்டிருக்கிற சிலைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனா இந்த 7 சிலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது சிலை உருவமைப்பு மட்டும் இல்லாமல், முக அமைப்பு மட்டும் இல்லாமல், உடல் அமைப்பு மட்டும் இல்லாமல், அவர்கள் எழுதியுள்ள ஆயுதங்கள், அவங்க கையில் உள்ள விஷயங்கள், அவங்க ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிலைகளுக்கும் எவ்வளவோ மாறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா செங்கத்தில் புகழ்பெற்ற ரிஷபேஸ்வரர் கோயில் இருக்கு. அதற்கு அருகில் அங்கிருந்து ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிடம் நடைபயணத்திலே செல்லக்கூடிய தூரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. காளியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னா கோயிலுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. இது வந்து தனியார் கோயில் தான். கோயிலை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக எளிமையான ஒரு கோயிலாக தான் தெரியும். ஆனா வந்து அந்த கோயிலுக்குள்ள உள்ள விஷயங்கள் இருக்கிறது வெளியிலிருந்து பார்த்தா தெரியாது. இப்ப சப்த கன்னியர் சிலைகளை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததான் இந்த கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள நவக்கண்ட சிற்பங்கள் பார்க்கணும். நவக்கண்ட சிற்பங்கள் எதற்காகனா, கடவுளுக்கு ஒரு வேண்டுதலுக்காகவோ, குறிப்பாக மன்னன் போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போருக்கு கிளம்பும் போது தன்னையே உயிர் பலி கொடுத்துக்குவாங்க கழுத்தறுத்து. நவக்கண்டம் என்பது தன் உடம்பை 9 கண்டங்களாக துண்டுகளாக வெட்டி கொள்வதுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து கழுத்தை மட்டும் அறுக்கிற மாதிரி அறுத்து கொள்வது போல சிற்பங்கள் வந்து இருக்கு. 5 சிற்பங்கள் இருக்கு. 1 இல்ல 5 சிற்பங்கள் அந்த மாதிரி இருக்கு. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடை ஆபரணங்கள், அவங்க அணிந்துள்ள கிரீடங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் அல்லது அதுக்கடுத்து முக்கிய நிலையில் இருந்தவங்களாக இருக்குன்னு தோணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்தில் ஐயனார் இது இருக்கு, யானை வாகனம் இருக்கு. பெரும்பாலும் ஐயனார் கோயில்கள் தான் இந்த மாதிரி யானை வாகனங்களை பார்க்க முடியும். ஆனா அங்க ஐயனார் இருக்காரான்னு தெரியல. ஆனா யானை வாகனம் மட்டும் இருக்கிறத பார்க்க முடியும்.
இப்போ கடைசியாக அந்த கோயிலோட கடைசி பகுதியாக இதில் உள்ள பழங்கால தூண்கள், தூண்களின் எச்சங்கள் இருக்கு, சிலைகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை கட்டுறதுக்காக நிலக்குடை கொடுத்தவர்களோ, குறுநில மன்னர்களோ, தலைவர்களோ யாருடைய சிலையோ அமைச்சிருக்காங்க. செங்கம் சென்றால் கண்டிப்பாக எடுத்து பாருங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.